மாயாக்கா இன்னைக்கு எல்லாரும் நம்ம அந்த பக்கத்து தெருவில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு விட்றேன்னு சொன்னீங்கல்ல. மேக்கப் போட்டு விடுங்க மாயாக்கா. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மேக்கப் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது, நீங்கள் போட்டு விட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக போட்டு விடணும். சரி அஞ்சலி, கண்டிப்பாக போட்டு விடுறேன். அதுக்கு தானே இந்த தடவை உங்கள் எல்லாரையுமே வர சொல்லியிருக்கேன். ஆயிஷா, மெர்லினா, அப்புறம் நீ, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்றைக்கி போட்டு விட்றேன். நான் என்னோடய பெரிய மேக்கப் செட் பாக்ஸை இப்போ தான் எடுக்க போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மேக்கப் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இதை எடுத்து பார்ப்போம். இதில் இருக்கிறத வச்சு சூப்பராக இன்றைக்கி உங்களுக்கு மேக்கப் போடலாம். சரியா? இதுதான் என்னோடய பெரிய மேக்கப் செட் பாக்ஸ். நான் எப்போ வாங்கினாலும் இதுக்குள்ளே தான் என்னோடய எல்லா மேக்கப் திங்ஸையும் போட்டு வைப்பேன். இங்கே பார்த்தியா? ஆனால் இதெல்லாம் எடுத்தே ரொம்ப நாள் ஆகுதுப்பா. என்ன இது ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது. அச்சச்சோ, இதெல்லாம் வீணாக போயிடுச்சா என்ன? ஏன் ஒரு மாதிரி இருக்குது? ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சாலே இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அடடா, எல்லாமே நல்லா இருக்குது. யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் பாரு, டேட் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பாரு, எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். பாக்ஸாக வாங்கி எல்லா டைப்லேயும் வாங்கி வச்சுருக்கேன். லில்லி கூட ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் ஃபேன்சி ஸ்டோர் போகும்போதும் இந்த மாதிரி ஐ ஷேடோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அதில் இதுதான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இது நல்லா தான் இருக்குது. அப்படியே இதை வச்சு லைட்டாக நான் லில்லிக்கு லாஸ்ட்டாக மேக்கப் போட்டு விட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவளுக்கு போடவே இல்லை. மாயக்கா, உங்ககிட்டலாம் இவ்வளோ மேக்கப் திங்ஸ் இருக்கோ? என்கிட்டலாம் எதுவுமே இல்லை தெரியுமா. நான்லாம் அவ்வளோ மேக்கப்பே போட மாட்டேன்னா, அதனால எதுவுமே எங்கள் அம்மா வாங்கி தராது. நானும் எதுவுமே வச்சிடல. என்கிட்ட ஒரு பவுட்ரு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு வைக்கிற மை இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்பயாவது லிப்ஸ்டிக் ஒன்று ரெண்டு கிடக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ஐ ஷேடோலாம் நான் நிறையெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை மாயாக்கா. நானே எப்பயாவது தானே வைப்பேன், நீங்கள் தானே அதுவும் வச்சு விடுவீங்க. அதனால நான் அதிகமாக வாங்கினதே இல்லை மாயாக்கா இதெல்லாம். ஹே ஆயிஷா, நானே அடிக்கடி மேக்கப்லாம் போட மாட்டேன். பார்க்கும் போது நல்லா இருக்கும், ஆசையாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். ஓ மை காட், இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த நெயில் பாலிஷ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த லில்லியே எப்போ பார்த்தாலும் ஸ்லைம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தல. இன்றைக்கி ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே இந்த ஸ்லைம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். லில்லி, வச்சு விளையாடு. பாட்டி, நமக்கு இவ்ளோ ஸ்லைம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஜாலி ஜாலி, இதெல்லாம் வச்சு செமையா விளையாடலாம். நம்ம போய் முதல்ல மாயா சித்தி கிட்ட சொல்லுவோம். என்ன மாயா சித்தி, மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. மாயா சித்தி, எனக்கு பாட்டி நிறைய ஸ்லைம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாட்டி. ஜாலியா அதுல மிக்ஸ் பண்ணி விளையாடலாம் வாங்க. நீங்க தானே அதுல சூப்பரான நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடலாம்னு சொல்லுவீங்க எப்போதுமே. என்னது, பாட்டி ஸ்லைம் வாங்கிட்டு வந்தாங்களா? சரி, அப்போ பேசாமல் அந்த ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். நல்லா தான் இருக்கும். ஃபங்க்ஷன் சாயந்தரமாக தானே, நம்ம சாயந்தரமாகவே நல்ல திங்ஸ் வாங்கி மேக்கப் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம போய் ஸ்லைமில் விளையாடலாம். மாயாக்கா, இதில் யூஸ் பண்ணாத மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்லைமில் மிக்ஸ் பண்ண விளையாடலாமா? ஆமாம் அஞ்சலி, அந்த திங்ஸும் வேஸ்ட்டாக தான் கிடக்கும். பேசாமல் அதையே போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாண்டா ஜாலியாக தான் இருக்கும். ஸ்லைமில் சும்மா விளையாடுறதுக்கே ஜாலியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாண்டா இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பரவாயில்ல, பாட்டி ரொம்ப நாளாக லில்லி சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. பெரிய ஸ்லைம் 2 இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன ஸ்லைமும் ஒரு 2-3 இருக்குது. இந்த ஸ்லைம் எல்லாம் வச்சு சூப்பராக விளையாடலாம். கலரும் நல்லா தான் இருக்குது. சரி, இதில் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்போம். வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதா. மாயக்கா, இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம வெளில எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் போட போகிறோமோ அதெல்லாம் தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெரிய பவுல், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதெல்லாம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விளையாடலாம். ஓகே, இப்போ அந்த ஸ்லைம் ஓப்பன் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஐயா, ஜாலி ஜாலி, ஸ்லைம் வச்சு மாயா சித்தி கூட விளையாட போகிறதே ஜாலியாக தான் இருக்கும். சரி, முதல்ல பாட்டி வாங்கிட்டு வந்த ஸ்லைமை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது மட் ஸ்லைமா இல்லை வந்துட்டு வாட்டர் ஸ்லைமான்னு தெரியல. பார்க்குறதுக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி தொட்டு பார்த்தா தான் தெரியும். இது லைட்டாக மட் ஸ்லைம் மாதிரி தான்ப்பா இருக்குது. கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை தனியாக வச்சு விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை. நான் ஒரு தடவை சில்கி ஸ்லைம் வாங்கிட்டு வந்தேன்ல, அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதில் எந்த திங்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் வேறு லெவலில் இருந்துச்சு தெரியுமா. அதில் நிறைய ஃபோம் இருக்கும், அதனால தான் சூப்பராக இருந்தது. இதில் அந்தளவுக்கு ஃபோம் எல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக கிளியர் ஸ்லைம் மாதிரி இருக்கும். இது விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, இந்த மாதிரி உடஞ்சி இருக்கும். அதுதான் ஒரு இது. சரி மாயா சித்தி, இப்போ இதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடலாம் வாங்க. சும்மா விளையாண்டது போதும்.
ஓகே லில்லி, இங்கே பாரு, அதனால தான் நான் இந்த மாதிரி பவுடர்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய யூஸ் பண்ணியாச்சுல, அதனால அந்த ரோஸ் பவுடர்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாரு, இதை ஆல்ரெடி கொஞ்சம் சுரண்டி சுரண்டி தான் வச்சுருக்கேன் போல இருக்குது. இதில் இருக்கிற கலர்ஸையும் போடுவோம். இதில் நிறைய கலர் இருக்குது. எல்லா கலரையும் மிக்சராக போடும் போது லாஸ்ட்டாக நமக்கு என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரியல. இங்கே பாரு, பிங்க்கு, க்ரீனு, ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ, ரெட்டுன்னு நிறைய கலர் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது தானே. ஸ்லைம் காய்ச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தேவையில்லாததை தான் நம்ம இதில் போடுறோம், வேணுங்கிறதெல்லாம் இதில் போடக்கூடாது, சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் இல்லைன்றதுனால தான் இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை வச்சிடலாம். வேறு என்ன மிக்ஸ் பண்ணலாம் இது கூட? இந்த பழைய லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டு பார்ப்போம். லிப்ஸ்டிக்லாம் போடும் போது லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும் போது என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட நிறைய டைப்பில் லிப்ஸ்டிக் வேறு இருக்குது. சரி, எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். மயக்கா, என்ன மயக்கா இது? இப்படி இத்தனை லிப்ஸ்டிக் கலரை வேற போடுறீங்க. இது கடைசியில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுதுன்னே தெரியல. சரி போடுவோம். நானும் ஹெல்ப் பண்ணுறேன் மயக்கா. இதெல்லாம் எடுத்து போடவே நல்லா இருக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு போல, உள்ள கொஞ்சம் தான் இருக்குது போல. சரி, எடுத்து உள்ளேருந்து போடுவோம். இது வேற கலரா? ஃபஸ்ட்டு போட்டது வந்து க்ரீன் மாதிரி இருந்துச்சு. இது நல்லா டார்க் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. சரி, இதையும் போடுவோம். ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். எல்லாமே சேர்ந்து பிங்க் கலரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிங்க் கலர் ஸ்லைம் சூப்பராக இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி, இது என்னது? டார்க் பர்பிள் கலரா? சரி, இதையும் போடுவோம். போட்டாச்சு. மயக்கா, எனக்கு மிக்ஸ் பண்ணோன்னா எப்படி வருமோன்னு தெரியல. அதே பார்க்கவே ஆர்வமாக இருக்குது. சரி, இப்போ மிக்ஸ் பண்ணியே பார்த்துடலாம் ஆயிஷா. எதுக்கு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக்கே இது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. இதெல்லாமே ஒரு மாதிரி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. முதல்ல இந்த லிப்ஸ்டிக் நல்லா இந்த கலரோட அப்சர்வ் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த ஸ்லைமோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு வையேன், அப்புறம் ஸ்லைம் வந்துட்டு தனியாக ஒரு கலர் ஆகிடும். ஆனால் இது மிக்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அச்சச்சோ, எல்லா லிப்ஸ்டிக்கும் பவுல்லையே போயிடுச்சு. அந்த பவுட்ரு மட்டும்தான் லைட்டாக ஒட்டுது. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஸ்லைமே கொஞ்சம் திக்காக தானே இருந்துச்சு. அதனால இப்போ இன்னும் திக்காகிற மாதிரி தான் இருக்குப்பா. இது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஓ மை காட் மயக்கா, இதை தனியாக வேறு பவுலில் எடுத்துருங்க. இது அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அச்சச்சோ, என்னது இது? இந்த ஸ்லைம் இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணா நல்லா சூப்பராக ஒரு கலர் வரும், பொசுன்னு ஆகும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதானே, இப்போ மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்ப்போமா? இங்கே பாருப்பா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைம் வாங்கி எடுத்தோம்ல, அப்போ இருந்த மாதிரியே தான்ப்பா இருக்குது. டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. லிப்ஸ்டிக்கெல்லாம் பொட்டவே இல்லை. அதனால அந்த ஸ்லைம் அப்படியே தான் இருக்குது. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி மாயா சித்தி, இப்போ நம்ம இந்த குட்டி ஸ்லைம் இருக்குல்ல, இதை வேணா போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இருங்க, இதை நானே எடுத்து போடுறேன். இதுலேயும் 3 ஸ்லைம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஸ்லைம் ஒன்று இருக்கு. இதுவும் அதே மாதிரி மட் ஸ்லைம் மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாலியாக விளையாண்டுடலாம். அதுக்கப்புறம் இதுல இருந்து ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கோன் எல்லாம் இருக்குல்ல, கோன்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. இது பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, எல்லா ஸ்லைமையும் போட்டோன்னே. ஓகே, இப்போ இதை நான் நல்லா ஜாலியாக மிக்ஸ் பண்ணி விளையாட போகிறேன். என்ன கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. இந்த குட்டி ஸ்லைம்லாம் இப்போ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இல்லை லில்லி, இந்த மாதிரி ஸ்லைமே இப்படி தான் இருக்குது. இது வந்து மட் ஸ்லைம் தானே, இது வந்து வாட்டர் ஸ்லைம்னால இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு வேறு டைப்லலாம் நிறைய ஸ்லைம் இருக்குது தெரியுமா? நம்ம தான் ஏற்கனவே மாயக்கா கூட சேர்ந்து விளையாண்டுருக்கோமே. மாயக்கா தான் நிறைய டைப்பில் ஸ்லைம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் வச்சு நம்ம விளையாண்டுருக்கோம்ல. மாயக்கா, என்ன பண்ணுறீங்க? இந்த தடவை நெயில் பாலிஷ்லாம் போட போறீங்களோ? ஆமாம் ஐஷா, லில்லி தான் ஏதாவது லிக்விட் ஐட்டமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாள். அப்போவாவது இது கொஞ்சம் வாட்டரியாக மாறுமான்ட்டு, அதனால தான் இந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டு பார்க்குறேன். இதெல்லாம் போட்டு பார்க்கலாம், அது மாதிரி லிக்விடாக ஆகுதான்னு பார்ப்போம். என்கிட்டே கொஞ்சம் தான் இருந்த கொஞ்சத்தை மட்டும் ஊற்றிடலாம். இதெல்லாம் தூக்கி போடுறது தான், ஏன்னா எல்லாமே காலி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்குது. அதனால இந்த கொஞ்சத்தையும் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு கலர் ஒன்று மாதிரி இருக்குது. சரி, எல்லாத்தையும் போட வேண்டியது தான். இது எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. லில்லி, இது ஒரு வேளை லிக்விடாக வராமல் திக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல மாயா சித்தி, நம்ம எப்பயாவது தானே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விளையாடுறோம். ஆனால் இது மிக்ஸ் பண்ணி பார்த்தா தானே எப்படி வரும்னு தெரியும். அதனால தானே மிக்ஸ் பண்ணுறோம். இது மிக்ஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒருவேளை லிப்ஸ்டிக் மாதிரி இதுவும் ஸ்லைமில் ஒட்டாதோ?
தெரியலையே எனக்கும். இதை போட்டு பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்தது இங்கே பாரு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லதுப்பா. இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, அதனால அந்த டார்க் கலர்லாம் சேர்ந்து இதில் இருக்கிற கலராவது வருதான்னு பார்ப்போம். ஏன்னா போன தடவை மிக்ஸ் பண்ணதான் அந்தளவுக்கு கலரே ஒட்டவே இல்லை, கலர் வரவும் இல்லை. இதாச்சும் நல்லா கலராக இருக்குல்ல பார்க்க, அதனால தான் இதை போடுறேன். இதை போட்டால் மிக்ஸ் ஃபுல்லாக வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம்ல, அது கூட சேர்ந்து ஸ்லைமோட மிக்ஸ் ஆகி இதில் இருக்கிற கலர்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஆனால் நான் இது லேசாக தான்ப்பா போடுவேன். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணுறது, அதனால் கொஞ்சமாக தட்டி பார்க்குறேன். லைட்டாக விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி போதும். அடுத்து இந்த கோன் ஷேப்பில் இருக்குல்ல, இதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். இதில் வேணால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கலர்ஸை போடுவோம். ஆரஞ்சு கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் இருக்குது, அதையும் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் வந்துட்டு வேற என்ன கலர்லாம் இருக்குது, கொஞ்சம் டார்க் கலராக பார்த்து போடுவோம். இந்த ரெட் கலர் போடலாம். இந்த ரெட் கலர்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக. இந்த கலர்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக ஒட்டிட்டு நல்லா வந்துச்சுன்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி லில்லி இதில் மெஹந்தி வேற போட சொல்லியிருக்கா. மெஹந்தியும் போட்டோன்னே எப்படி வரப்போகுதுன்னு தெரியலப்பா. ஓ மை காட், என்னது இது, எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. வாவ், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ லில்லி சொன்ன மாதிரி அந்த மெஹந்தியை நான் போடுறேன். கொஞ்சம் மட்டும் போடலாம். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா மெஹந்தி சும்மாவே சாஃப்டாக தானே இருக்கும், அதனால இது இதில் போட்டு பார்க்கலாம். சும்மா நான் இதில் ஹார்ட் மாதிரி வரைஞ்சி பார்த்தேன், ஆனால் ஹார்ட் ஒழுங்காகவே வரல இந்த மெஹந்தியில். சரி, இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பெரிய ஹார்ட் மாதிரி வரைஞ்சி ஃபுல்லாக போட்டுடலாம். இந்த ஐஷேடோக்கு மேலே இந்த மாதிரி மெஹந்தியை போடுறது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஓகே, போட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதை மிக்ஸ் பண்ணால் எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. ஹே மெர்லினா, இரு கையெல்லாம் வைக்காத, ஸ்பூனை வச்சு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாரு, லைட்டாக அந்த மெஹந்தி வந்துட்டு ஸ்லைமில் ஒட்டுற மாதிரி தான்ப்பா தெரியுது, ஒட்டிருச்சு. ஆனால் வந்துட்டு ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால மெஹந்தியை கழுவி எடுத்துருவோம். இங்கே பாரு, மெஹந்தி கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கலர் மட்டும் உள்ளே இறங்கியிருக்கு. ஆனால் என்ன, வேறு எதுவுமே அந்தளவுக்கு ஒட்டின மாதிரி தெரியல. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும். இந்த ஸ்லைம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குது. லில்லி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு இந்த 2 ஸ்லைமையும் அழகாக ஃபோம் போட்டு அதுக்கப்புறம் போரக்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணது ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. ஆமாம் மாயக்கா, ஏதோ லில்லி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இந்த மாதிரிலாம் இனிமேல் மிக்ஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இதுலலாம் அந்தளவுக்கு ஒழுங்காகவே வரல. ஆமாம் ஐஷா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். லில்லி, இந்த ஸ்லைமை நான் உனக்கு சூப்பராக ஃபோம் போட்டு திரும்பவும் அழகாக சில்கி ஸ்லைம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நீ சொன்ன மாதிரி இது மிக்ஸ் பண்ணது அந்தளவுக்கு ஒழுங்காக வரல, அதனால இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். சரி, ஓகே சித்தி. ஆனா இப்பதான் இந்த ஸ்லைம் சூப்பரா கழுவியாச்சுல்ல, இதை நார்மலாவே வச்சு விளையாடலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபோம் போட்டு சில்கி ஸ்லைமா அப்புறமா ரெடி பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்ததும் இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு.